வளர்தமிழ் 10-12 மாணவர்கள் வழங்கும் அரிச்சந்திரன் மயான காண்டம் இசை நாடகம். சத்தியம் மற்றும் சொன்ன சொல் தவறாமைக்காக தன் நாடு நகர் செல்வம் மனைவி குழந்தையை இழந்து இறுதியில் மயான காவலாளியாக பணிபுரிந்தாலும் வாய்மையை கடைப்பிடித்த சூரியகுல அரசன் அரிச்சந்திரன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்ற உன்னத விழுமியத்தை உணர்த்தும், வாய்மையை வெல்லும் என்ற கருப்பொருளை வலியுறுத்தும் கதையை கூறும் அரிச்சந்திரன் மயான காண்டம் இசை நாடகம் இதோ உங்கள் முன் மேடையேறுகிறது. தேவர்கள் சபையில் விசுவாமித்திர முனிவரின் தூண்டுதலால் அரிச்சந்திரனின் வாய்மையை சோதிக்க தேவர்கள் முடிவு செய்கிறார்கள். விசுவாமித்திர முனிவர் பல சூழ்ச்சிகளை செய்து அரிச்சந்திரனை பொய்யனாக்க சபதம் பூண்டு பூவுலகம் வந்து அரிச்சந்திரனின் அரண்மனைக்கு செல்கின்றார் விசுவாமித்திர முனிவர். வரவேண்டும் வரவேண்டும் சுவாமி, வந்தனே பல செய்வேன். ஐயனே, தங்களது திருப்பாதங்கள் அடியேனின் அரண்மனையில் படுவதற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அமருங்கள் சுவாமி. அமருகிறேன். அரிச்சந்திரா, ஒரு முக்கிய விடயமாக உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன விடயம்? அதை சொல்லுங்கள் சுவாமி. அரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நான் ஒரு யாகம் செய்கிறேன். அப்படியா சுவாமி? ஆகட்டும். ஆமாம், அந்த யாகத்திற்கு சிறிது பொன்பொருள் வேண்டும். உன்னிடமே பெற்றுப்போலாம் என்று உன்னை நாடி வந்திருக்கிறேன். நீ தருகின்றாயா மன்னா? தாங்கள் இதை கேட்டாலும் கொடுத்திடுவேன் சுவாமி. அப்படியா? நான் எது கேட்டாலும் நீ கொடுத்திடுவாயா? நீ ஆளக்கூடிய நாட்டை கேட்டாலும் கொடுப்பாயா? அப்படித்தானே? ஆகட்டும் சுவாமி, உங்கள் விருப்பப்படியே என் நாடு நகரை தங்களுக்கு தானமாக கொடுக்கின்றேன் சுவாமி. மகரிஷி, உங்கள் இதயம் என்ன கல்லா? என் மன்னரிடம் நாட்டை கேட்க உங்களுக்கு என்ன துணிச்சல்? இது என்ன ஆவேசம் சத்தியகீர்த்தி? மன்னர்கள் மாறலாம், மந்திரிகள் இப்போதும் மந்திரியாக இருந்து பணி செய்வதே உமது கடமை. மன்னியுங்கள் சுவாமி. இவையெல்லாம் பார்த்து கொண்டு நான் உயிரோடு இருக்கின்றேனே பரமேசா. அரிச்சந்திரா, நீ எனக்கு உன் நாட்டை தானம் கொடுத்தாய். நீ கொடுத்த தானம் நிறைவேறுவதற்கு தட்சணை கொடுக்க வேண்டும். சுவாமி, இப்போது என்னிடம் எதுவுமே இல்லை. அப்படியானால் உங்கள் தட்சணைக்கான பணத்தினை தங்களுக்கு நான் சம்பாதித்து கொடுக்கிறேன். எனக்கு தவணை கொடுத்தால் தவணைக்குள்ளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தினை நிச்சயமாக கொடுத்திடுவேன் சுவாமி. நிச்சயமாக தருகிறேன். உன் விருப்பப்படி 48 நாள் தவணை தருகிறேன். இந்த 48 நாள் தவணை வரைக்கும் உனக்கு பின்னாலே நான் அலைந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்க முடியாது. அப்படியானால் என்னுடன் ஒருவரை அனுப்புங்கள், கொடுத்து விடுகிறேன் சுவாமி. நம்பலாமா? நான் உன்னுடன் ஒரு அந்தணரை அனுப்புகிறேன். நான் அனுப்புகின்ற வேதியரிடத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் எள்ளளவும் குறையாமல் கொடுத்தனுப்பு. ஆகட்டும் சுவாமி. நட்சத்திரா, கூப்பிட்டீங்களா குருதேவா? இவர்களுடன் போய் இவர்கள் எமக்கு தர வேண்டிய பாக்கியை வாங்கி கொண்டு வா. நல்லா இருக்கு குருதேவா. அரண்மனைக்கு வந்தால் திருப்தியாக சாப்பிட்டு உள்ளாத்தி கொண்டு இருக்கலாம் என்று நான் வந்தேன். இப்ப நீங்க காட்டுக்கு போய் சொல்றீர்கள். எனக்கு காட்டுக்கு போய் இஷ்டம் இல்ல, மன்னிச்சுக்கோங்க. அப்படி சொல்லாதீர்கள். எந்தவித கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கு விடை கொடுங்கள் சுவாமி. நாங்கள் போய் வருகின்றோம். போய் வாருங்கள். நான் உங்களை விட்டு செல்ல மாட்டேன் மன்னா. என் வாழ்வும் உன் பாதையில் தான். அயோத்தி மக்கள் மிகுந்த துயரத்துடன் விடை கொடுக்க அமைச்சர் சத்தியகீர்த்தியும் உடன் வர அரிச்சந்திரன் மனைவி மகனுடன் நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அரிச்சந்திரன் சம்பாதித்த பணத்தை வாங்கி வரவும்
அவனுக்கு தொல்லை தந்து சோதிக்கவும் நட்சத்திர முனிவரை உடன் அனுப்புகின்றார் விசுவாமித்திர முனிவர். அரிச்சந்திரன் நாட்டை விட்டு வெளியேறி காசி மாநகரம் வருகிறார்கள். அயோத்தி நாட்டை இழந்தேன், அரசு பதி இழந்தேன், அரண்மனை இழந்தேன், அருமை மக்கள் இழந்தேன், அரும் பாவியாகவே புறப்பட்டேன். ஜெகதீசா, எல்லாம் முன் செயலாண்டவா. அரிச்சந்திரா, மக்கள் உன்மேல் உசிரையே வச்சிருக்கிறாங்க. அவ விட்டு நீங்க போவது நல்லா இருக்குதோ? மகரிஷி கொடுத்த வார்க்கை நீர் இல்லை என்று சொல்லிவிடும். சொல்லையே விட்டுது. நீர் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, நானும் வர வேண்டியதில்லை. விஸ்வநாதா, 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 எதுக்கெடுத்தாலும் விஸ்வநாதா. கடங்கார பாவி, இல்லை என்று ஒரு பொய் சொல்லிவிடுமே, எனக்கு அலைச்சல் மிச்சம். பொய் சொல்வதா? இல்லை இல்லை. என்ன ரோசம் பொத்திக்கிட்டு வருதோ? ஏன் ஐயா என் பிராணனம் வாங்குறீர்? அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. நெஞ்சம் உறுத்துதோ? சோகம் ஒரு கேடு. கடனை எப்படியா தீர்க்க முடியும்? உன்கிட்ட என்னையா இருக்கு? 1000 காசுக்கு வழி இல்லாத நீர் இப்படி மகரிஷியின் கடனை கொடுக்க போறீர்? சுவாமி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அம்மா, உன்னுடைய யோசனை எனக்கு தேவையில்ல. எனக்கு வேண்டியது பணம். சுவாமி, என் தலைவர் நீங்க, நான் உங்கள் மனைவி. இந்த கஷ்டம் தீர நான் பயன்பட்டேன் என்றால் அது என் பாக்கியம். சுவாமி, என்னை விற்று முனிவரின் கடனை தீருங்கள். இல்லையானால் உங்களை சத்தியம் தவறிய மன்னர் என்று சொல்வார்கள். தேவி, நீ என்ன சொல்கிறாய்? விஸ்வநாதா, இதுவும் உன் சோதனையா? நான் பட வேண்டிய ரோதனையா? விதியே, என்னோடு விளையாடுகிறாயா? தேவர்கள் சாட்சியாக உன்னை கரும் பற்றினேன். வாழ்விலும் தாழ்விலும் உன்னை பிரியேன் என்று வாழ்க்கை துணியாக வந்தாய். உன்னை நான் விற்பதா? கொடுமை கொடுமை. உற்றாரும் சுற்றாரும் என்ன நினைப்பார்கள்? கட்டிய மனைவியை விற்று சண்டாள என்ற சரித்திரம் எழுதத்தான் வேண்டுமா தேவி? சுவாமி, வாக்கு தவறினோம் என்று சொல் வேண்டாம். வீரனுக்கு போர்க்களத்தில் உறவு உண்டா? அதுபோல் கடன் கொண்டவருக்கு சொந்தமும் பந்தமும் கிடையாது. சுவாமி, என்ன ஐயா யோசிக்கிறீங்கள்? இன்னும் என்ன தயக்கம்? வித்தடுங்கோ. சுவாமி, தயக்கம் வேண்டாம். சற்றேனும் தாமதியாமல் விலை கூறுங்கள். உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் பொருள் ஆவியை கடனுக்கே விற்பது உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலையை கேளுமையா, உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத